வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கக்கூடிய 5 வித்தியாசமான ஆப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில ஆப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். இந்த ஆப் பற்றியெல்லாம் தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஆப் என்னென்னா மல்டிபிள் அக்கௌண்ட் அண்டு டியூவல் அக்கௌண்ட். இந்த ஆப் தான் நம்ம இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ பேரலல் ஸ்பேஸ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த ஆப் ஒன்றும் புதுசாக இருக்காது. பட் பேரலல் ஸ்பேஸில் வந்து உங்களால் வந்து 2 ஆப் தான் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் மல்டிபிளான அக்கௌண்ட் வந்து ஆப்பை வந்து க்ளோன் பண்ணிக்க முடியும். சொல்ல போனோன்னா வாட்ஸ்அப் ஒரு 4 அக்கௌண்ட், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர் இந்த மாதிரி வந்து 4 அக்கௌண்ட் வந்து உங்கள் ஃபோன்லேயே வந்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, எல்லாம் ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறவங்களுக்கு, எல்லாம் யாராச்சும் ஒரு கடையை வச்சுட்டு ரன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆப் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நாம் என்ன ஆப்பு பார்க்க போகிறோன்னா ஆன்டி தெஃப்ட் ஃபோன் அலாரம் ஆப். இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ட்ராவல் போகிறீங்கன்னாக்கா, ஒரு பஸ்ஸுலையோ இல்லை ஒரு ட்ரெயின்லேயோ நைட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்து நைட்டெல்லாம் வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் தூங்க போயிடுவீங்க. ஸோ தூங்க போகிற டைமில் வந்து அந்த மாதிரி டைமில் யாராச்சும் உங்கள் ஃபோனை வந்து திருடிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு 3 செகண்ட் தான் டைம் தரும். அந்த 3 செகண்டுக்குள்ளே நீங்கள் அந்த மொபைலை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு நீங்கள் படுத்துருங்க. அதுக்கப்புறம் வேறு யாராச்சும் வந்து எடுத்தாலும் இல்லை வந்து நீங்களே வந்து கை வச்சா கூட அது வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்பவும் சவுண்டாகவே அலாரம் அடிக்குது. நான் நல்லாவே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்படி உங்களுக்கு யாராவது தெரியாதவங்க உங்கள் மொபைலை எடுத்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுட்டு போயிடுறீங்க. சார்ஜ் போட்டுட்டு வந்து 100% ஆனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தான் நீங்கள் வந்து அந்த மொபைலையே வந்து எடுப்பீங்க. ஸோ நீங்கள் மறந்துட்டும் எடுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் இந்த ஆப்பை வந்து ஆன் பண்ணி வச்சிங்கனாக்கா அதுவே வந்து எப்போ 100% சார்ஜ் ஆகி ஃபுல்லாகி முடிக்குதோ அந்த டைமில் வந்து இதுவே அலாரம் கொடுக்கும். நீங்கள் போய்ட்டு அப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய ஆப் என்னென்னா ப்ரோக்கன் ஸ்க்ரீன் ப்ராங்க் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் வந்து ப்ராங்க் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் வந்து ப்ராங்க் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். நல்லாவே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிறைய எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராங்க்லாம் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பிரேக்கர்லாம் நிறையவே இருக்குது. உங்கள் மொபைலில் வந்து அவங்களோட மொபைலில் வந்து இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராங்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர். ஸோ இந்த ஆப் வந்து மேலோட்டமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ஒரு வாய்ஸ் சேஞ்சிங் ஆப்புன்னு சொல்லிவிட்டு. நாம் பொதுவாகவே வாய்ஸ் சேஞ்சிங் ஆப்புனாக்கா ஒரு 4 டைப் 5 டைப் தான் இருக்கும். பட் இந்த ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான டைப்ஸ் ஆஃப் வாய்ஸ் சேஞ்சிங் இருக்குது. இது பாருங்கள், ரோபோட்டு, சிப்மங்க்கு, சைல்டு, ஓல்ட் மேன், மார்ஷியன் இந்த மாதிரி சொல்லிவிட்டு நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேலே வந்து வாய்ஸ் சேஞ்சிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் வேணும்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வாய்ஸை வந்து நான் கேட்டு பார்த்தேன், ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட் ஸ்டைல்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சேட்டிங் பண்ணும்போது, வாட்ஸ்அப்பில் வந்து சேட்டிங் பண்ண போதோ, இல்லை வேறு ஏதாச்சும் மெசஞ்சர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ சேட்டிங் பண்ண போதோ இந்த மாதிரி ஆப்லாம் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். உங்களுடைய க்ரஷ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோட்டிகான்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து இந்த மாதிரி ஆர்ட் பிக்சர்ஸ், ஆர்டின்லாம் போட்டு வச்சுருக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உங்களுடைய க்ரஷ் எல்லாம் வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த ஆப்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 5 ஆப்ஸுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த ஆப் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.